எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடிப்புறம். ஆடிப்புறம் அன்று நம்ம எப்படி சாமியை வழிபாடு பண்ணுறது, இதுக்காக எந்த நேரத்தில் வழிபாடு பண்ணலாம், என்னெல்லாம் பலன்கள், எப்படி நம்ம வழிபாடு பண்ணணுன்ற முறையை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த பதிவில் உங்களுக்கு எல்லாமே நான் விவரமாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்து நம்மளோட சேனலோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடிப்புறம்னா என்னென்னா, நம்ம அம்மனுக்கு நடத்தப்படும் வளைகாப்பு திருவிழா. இதை தான் நம்ம ஆடிப்புறம்னு சொல்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் ரொம்ப விசேஷமாக நடக்கும். இந்த தினத்தில் நம்ம கொண்டாடுறது அவ்வளோ ஒரு சிறப்பு. அதுலேயும் பார்த்திங்கன்னா, ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தில் தான் அம்மன் தோன்றினாங்க அப்படின்றது புராணங்களில் சொல்லப்படுகிறது. நம்மளுடைய ஆண்டாள் தாயாரும் அவதார நட்சத்திரமும் அவங்களுடைய அவதார நட்சத்திரமும் ஆடிப்புறம் தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா, பூரம் நட்சத்திரம் 6ஆம் தேதி மாலை 6:42 மணி முதல்லிருந்து 7ஆம் தேதி இரவு 9 மணி வரைக்கும் நம்ம வழிபாடு செய்யலாம். இப்போது வழிபாடு முறையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீட்டில் இந்த மாதிரி ஒரு உடன் மரப்பலகை இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சிகப்பு துணி இல்லை வேறு ஏதாவது துணி போட்டு அதில் அம்பாளோட படத்தை, எந்த அம்பாள்னாலும் வைக்கலாம். மீனாட்சி அம்மா, காமாட்சி அம்மா, இல்லை மாரியம்மன், இல்லை பச்சையம்மன், ஏதாவது ஒரு அம்பாளோட படத்தை கொண்டு அந்த மணப்பலகையில் உட்கார வச்சுட்டு, எப்பவும் போல் நம்மளுக்கு வெத்தலைப்பாக்கு, மஞ்சள், குங்குமம், வளையல் எல்லாமே வச்சுட்டு, அது கூட நீங்கள் என்ன பண்ணணுன்னா, வளைகாப்புக்கு என்னெல்லாம் வைப்பாங்களோ சந்தனம், குங்குமம், கொஞ்சமாக பன்னீர், அதுக்கப்புறமா கொஞ்சம் அட்சதை, அதுக்கப்புறம் ஆலங்கரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம வளைகாப்புக்கு எப்படியெல்லாம் நலங்கு வைப்போமோ அதே மாதிரி அம்பாளோட திருவுருவத்தில் நம்ம கொஞ்சம் சின்னதாக கொஞ்சமாக சந்தனம், குங்குமம், அதே மாதிரி அக்ஷதை வச்சுட்டு வளையல் போடுறதுக்கு பதிலாக அதை வளையல் மாலையாக அந்த ஃபோட்டோவுக்கு நீங்கள் சாத்திடுங்க. வளையல் மாலை கட்ட முடியல தெரியல அப்படின்னா அம்மாவோட பாதத்தில் வளையலை வச்சாலும் சரி, இல்லைன்னா 4 வளையலாக இல்லை மொத்தமாக முடிச்சு கட்டி அந்த படத்தில் வச்சாலும் சரி, எல்லாம் விசேஷம்தான். ஆனால் முக்கியமானது வளையல் மறக்காமல் அதை மட்டும் செஞ்சுருங்க. இந்த பிரார்த்தனை எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு யாருக்காக குழந்தை பாக்கியம் வேணும்னு நம்ம வேண்டிக்கிறோமோ அவங்களுக்காக இந்த பிரார்த்தனையை பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு நம்ம மணப்பலகையில் அம்பாளை வேண்டணும் இல்லையா, அதே மணப்பலகையில் அம்பாளை கொண்டு போய் நம்ம பூஜை அறையில் வச்சுட்டு அந்த மணப்பலகையிலே வெளியில் ஹாலில் அவங்கள கிழக்கு பார்த்த மாதிரி அவங்கள உட்கார வச்சு, அதே மாதிரி அவங்களுக்கும் நலங்கு வச்சுட்டு மடி நிரப்புறது, ஒரு தேங்காய், வெத்தலைப்பாக்கு, பழம், பூ வச்சு அவங்களுக்கு மடி நிரப்பி பூஜை அறையில் கொண்டு போய் மனதார பிரார்த்தனை பண்ணிங்கன்னா நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி கல்யாணம் ஆகாத பெண்களுக்கும் இதே மாதிரி உட்கார வச்சு நலங்கு வச்சோன்னா நிச்சயமாக கட்டாயம் அடுத்த வருஷத்துக்குள்ளே நம்மளுக்கு கல்யாணம் நடக்கும்ன்றது ஐதீகம். நம்மளுக்கு உடனே போன வருஷமும் பண்ணேன், அதுக்கு முன்னாடியும் பண்ணேன், நடக்கலை, இந்த வருஷமும் நடக்குமா, இந்த மாதிரியெல்லாம் யோசிக்காதீங்க. நிச்சயம் நம்ம மனதார செஞ்சோன்னா நடக்கும். என்ன கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாமே தவிர நிச்சயம் நம்ம பிரார்த்தனை பண்ணோன்னா இதே மாதிரி கண்டிப்பாக குழந்தை பாக்கியமும் சரி, திருமண பாக்கியமும் நிச்சயம் நடக்கும். வீட்டில் இந்த பிரார்த்தனைகளை நம்ம முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்க அம்பாள் கோவிலுக்கு போய் அம்பாளுக்கு வளையல் 1 டசனோ இல்லை 2 டசன் வாங்கி கொடுத்தா ரொம்ப நல்லது, விசேஷம். அதுக்கப்புறமா குழந்தை பாக்கியம் வேணுன்றவங்க கோவில்லே மரங்கள் இருக்கும் இல்லையா, அதில் நம்ம தொட்டியில் வாங்கி கட்டி பிரார்த்தனை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் நம்ம கட்டியிருக்க சேலையில் முந்தானியில் கொஞ்சமாக துணியை கிழித்து அதில் ஒரு மஞ்சள் கிழங்கு, அப்படி இல்லாட்டி ஒரு கல், அதை வச்சு கூட நம்ம முடிச்சு போட்டு மரத்தில் பிரார்த்தனை பண்ணி கட்டிட்டு வந்தோம்னா கட்டாயம் நம்ம பிரார்த்தனைகள் நடக்கும். இந்த ஆடிப்புறத்தில் கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் சரி, குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, நீ நல்ல மனதார நினச்சி அவங்கள நினச்சி பிரார்த்தனை பண்ணி நான் சொன்ன மாதிரி சடங்குகள் செஞ்சிங்கன்னா நிச்சயம் அடுத்த ஆண்டுக்குள்ளே அவங்களுக்கு அந்த பாக்கியங்கள் கிடைக்கும், பிரார்த்தனைகள் நிறைவேறும். அதனால் எது ஒன்றும் எந்த முழு நம்பிக்கையோடு செஞ்சோன்னா கட்டாயம் அந்த அம்பாள் நம்மளுக்கு அருள் புரிவாங்க.
இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் சொன்ன மாதிரி பிரார்த்தனைகள் பண்ணுங்கள், நிச்சயம் நடக்கும். இதோட உங்களுக்கு வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோஸோட நான் உங்களுக்கு நல்ல அப்டேட்ஸோடு வரேன். அதுக்கு முன்னாடியே என்னோடய சேனலை வந்துட்டு இங்கே ஒரு வாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.